அங்கே தான் உட்காந்துருக்குறேன் நான். அவன் இன்னும் அந்த இடத்துல பிடிச்சிட்டோ ஏதோ பிடிச்சிட்டு போனாட்டு. அங்கே போல அக்கா இப்போ என்னை சங்கு பிடிச்சிட்டானல்ல. இப்போ நான் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டுனா வச்சுக்கோ கேஸ் எனக்கு உண்டு. ஏங்கம்மா நான் தான் கத்துச்சு, எது கத்துது அப்படின்னு நான் கேட்டேன். என்னமோ அண்ணா என்ன வாடா போடாங்குது சொல்கிறாரு. என்னமோ குத்திடுவேன் அடிச்சிடுவேங்கிறாரு. எதுக்கு எங்களுக்கு தான் கேட்டேன். நான் வந்து இந்த பிள்ளை கேட்குறேன். இந்த பிள்ளை கூப்பிட்டு தான் போனேன் நான். என்னன்னு கேட்டீங்க? இந்த பிள்ளை இல்லைக்கா உள்ளுக்குள்ள உனக்கு தான் சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்குதுங்க அப்படின்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்குன்னா யார் அவங்க சொல்லு அப்படின்னா அப்போ நீங்கள் தானேக்கா சொல்லுக்கா. அப்போ எனக்கு தான் வந்துச்சு தான் மாமா கூப்பிட்டு கேட்டேன். உங்கள் சண்டைக்கு எங்களையா இழுக்கிறீங்க? நான் கேட்குறேன். உங்கள் சண்டை ஒன்று வாழணும், இல்லை வேண்டான்ட்டு போயிடணும். புரியுதா? நீ பிள்ளைங்களுக்கு பார்க்காதுக்குள்ள என்னைக்கா இருந்தாலும் வந்து தான் ஆகணும். நான் என்ன சொல்கிறது என்ன புரியுது? நான் சொல்கிறதுக்கு ஒன்று வாழணும், இல்லை கிளம்பி நான் வீட்டுக்கு போயிடணும். எங்களை எதுக்கு தேவையில்லை, இது எனக்கு தேவையா? ஃபர்ஸ்ட் உங்களை யார் கட்டலேருந்து வெளியே வர சொன்னேன்? நான் பூச்சி நான் எதுக்கு நீங்கள் உட்கார இருக்க முடியுமா? இந்த பிள்ளை தான் வந்து ஐயோ மாமா அடிக்கிறான் அப்படின்ச்சு சொன்னேன். அவ்வளோ கத்தனை இல்லை தொண்டை பிடிச்சிக்கிட்டான்க்கா. தொண்டை பிடிச்சனால தான் கத்துனேன். அங்கேயே சோத்தோடனே பிடிச்சேன். அப்புறம் நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? ரோட்டில் தானே, உள்ளுக்கு இருந்தால் கூட எனக்கு தெரியாது. எங்களே சொல்கிறேன்னா இவங்க தான் சொல்லி கொடுக்குறாங்கன்னு. இங்கே தான் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ இங்கே தானே இப்போ நீங்கள் தானே நீ கேட்க சொல்ல மாட்டேங்கிறா. அங்கே உள்ளுக்குள்ளே சொன்னீங்களே இப்போ ஏன்னா சொல்ல மாட்டேங்கிறா. தானே யோசிக்கிறாருக்கா. மாமா யோசிச்சாரா இல்லையா மாமா? ஒரு செகண்ட் நான் அதெல்லாம் கவனிக்கல. நான் இருக்கட்டும், டைம் வரும் எனக்கும்.